தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/5/2024 செவ்வாய்க்கிழமை. சித்திரை நட்சத்திரம் காலை 6:30 வரை, பிறகு சுவாதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2 தினங்களுக்கு முன்னாலே அவதார வளர்ச்சி பற்றி சொன்னேன். விஷ்ணு அவதாரம் எடுத்தார். 9 அவதாரம் எடுத்துட்டார். 10வது அவதாரம் கல்கி அவதாரம் இனிமேல் எடுக்கப் போகிறார். என்றைக்கு அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ அன்றைக்கெல்லாம் நான் அவதரிப்பேன்னு சொன்னார்னு சொல்லி மச்சாவதாரம், கூர்மாவதாரம், அடுத்தது வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் அப்படின்னு வரிசைக்கு சொன்னேன். இதில் ஒரு சிறப்பான அவதாரம், இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் கெட்டிக்காரங்கிறத நிரூபிக்கிற அவதாரம் எதுனா நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம ஜெயந்தின்னு வரும், சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு வரும். அன்றைக்கு போய் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு நல்ல சம்பாத்தியம், அவருக்கு 41 வருஷம் வரை கல்யாணமே முடியல. நரசிம்மரை கும்பிட்டாரு, அடுத்த வாரமே முடிவாகி 1 மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சு. அது மட்டும் இல்லை, சிலருக்கு சொத்து பிரச்சனைகள், சிலருக்கு பல தடைகள், எண்ணற்ற தடைகள் இருந்தாலும் தடைகளை தகர்த்தெறிகிற ஆற்றல் எதுக்கு உண்டு அப்படின்னா நரசிம்மருடைய வழிபாட்டுக்கு உண்டாம். நரசிம்மருக்கு தனித்தனி கோயில்கள், ஆலயங்கள் எங்கும் இருக்குது. இந்த அவதாரத்தினுடைய மகிமை என்னன்னா, இரணியன் என்ன வரம் கேட்டார் அப்படின்னா, இரணியன் ரொம்ப நல்ல பக்தன். அவன் வரம் கேட்டார், சாகவே கூடாது அப்படின்னு ஒரு அடிப்படையில் எப்படியெல்லாம் சாவு வருமோ அதுலேருந்து மீள்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறதுக்கு சொன்னார். இறைவன் வரம் கொடுத்தாரு. இரவிலும் சாகக்கூடாது, பகலிலும் சாகக்கூடாது, விலங்காலையும் சாகக்கூடாது, மனிதராலையும் சாகக்கூடாது, எந்த ஆயுதங்களாலேயும் சாகக்கூடாது அப்படின்னா ஒரு பல கண்டிஷன்ஸ் போட்டார். இறைவன் எப்போவுமே நான் தந்துட்டேன், வரம் தந்தாச்சுன்னு சொல்லிடுவார். ஆனால் பின்னால் தான் எல்லாரும் சொன்னாங்க, யோசிச்சு பார்த்தீங்களா, இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டீங்களே, இரணியனை எப்படி சம்ஹாரம் பண்ணுறதுன்னு. எல்லாத்துக்கும் வழி இருக்குன்னு அந்த இறைவன் சிரிச்சாராம். எப்படி அப்படின்னா, இந்த பிரகலாதன் சொல்கிற போது தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பாருங்கிற போது இந்த தூணில் இருப்பாரான்னு கேட்பார் இரணியன். உதஞ்சு பார்ப்பார், தூணிலேருந்து வந்துடுவார். தூணிலேருந்து வெளிப்படுகின்ற பொழுது மனிதனாலையும் சாகக்கூடாது, விலங்காலையும் சாகக்கூடாதுங்கிறதுக்கு தோதா விலங்கும் மனிதனும் சேர்ந்த உருவம் நரசிம்மம். நரசிம்ம உருவம் எடுத்தார். இரவிலும் சாகக்கூடாது, பகலிலும் சாகக்கூடாதுங்கிறதுக்கு இந்த மாலை நேரத்தில் சம்ஹாரம் பண்ணார். வீட்டிற்குள்ளும் சாகக்கூடாது, வெளியிலும் சாகக்கூடாதுங்கிறதுக்கு வீட்டு படியில் உட்கார வச்சார். எந்த ஆயுதங்களாலேயும் அவருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு அவன் வரம் கேட்டிருந்தேன். அது நெகத்தினாலேயே கிழித்து அவருடைய அந்திய காலத்தை முடித்தார். ஆக இறைவன் மிகப்பெரிய கெட்டிக்காரனுங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறோம். படியிலே சம்ஹாரம் செய்தால் தான் இன்றைக்கும் இந்த நகரப்புறங்களிலே, நாட்டுப்புறங்களில் பார்த்தால் படியில் பண டிரான்சாக்ஷன் வச்சுக்காத, அது யமன் வாழுகிற இடம் அப்படிம்பாங்க. செட்டிநாட்டு பகுதியிலலாம் சொல்லுவாங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கன்னா ஒன்று படியில் உள்ளவா இல்லை வெளியில் நான் வரேன் அப்படிம்பாங்க. அந்த படி யமன் வாழுகின்ற இடம். இப்படிப்பட்ட அந்த அவதாரம் எடுத்ததில் நரசிம்ம அவதாரம்ங்கிறது மிகப்பெரிய அவதாரம். அந்த அவதார வளர்ச்சியை நீங்கள் தெரிந்து கொள்கிற பொழுது நரசிம்மருடைய ஆலயத்துக்கு குறிப்பாக இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை சித்திரை முடிஞ்சு காலை 6:30க்கு மேலே சுவாதி வருது. பொருத்தமான நாளாக இருக்குது பாருங்கள். இப்படி சுவாதி நட்சத்திரத்தில் அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நரசிம்மரை நீங்கள் வழிபட்டால் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனஸ்தானத்திலே 3 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. சூரியன், வியாழன், சுக்கிரன். சூரியன் இருப்பதாலே அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சித்தால் அது கைகூடலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசியிலேயே குருவும் சுக்கிரனும் இணைந்து விபரீத ராஜயோக அடிப்படையில் இருப்பதனாலே திட்டமிடாத சில காரியங்கள் வெற்றி பெறும். தனவரவு தாராளமாக அலைமோதும். தானாக வரும் தொலைபேசி வழி தகவல் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடுவதாக இருக்கலாம். மேலதிகாரிகள் மூலமாக சில நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, வாங்கிய இடத்தை விற்பதன் மூலம் லாபம் கிடைப்பது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். வாகன யோகமும் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்கின்ற நாள். இன்று அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய இறை வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமையில் பாதிக்கு மேல் குறைய இன்று வழிபிறக்கும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் அலைச்சல் கூட இருக்கும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். யாரையும் நம்பி எதுவும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை உத்தியோகத்தில் நீங்கள் மற்றவர்களிடம் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். வீண்படிக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். இன்று வீடு மாற்றங்களை பற்றியோ, நாடு மாற்றங்களை பற்றியோ, வாகன மாற்றங்களை பற்றியோ சிந்திப்பீர்கள். பயணங்கள் கூட உங்களுக்கு பலன் தருவதாக அமையாது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். இருவரும் உத்தியோகத்திலே மாற்றம் கேட்டிருந்தால் ஒருவர் இருக்கும் இடத்தில் ஒருவர் இருக்க இயலாத நிலை, சம்பள உயர்வின் காரணமாக ஒருவர் வேறு இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும் சூழல் கூட உருவாகலாம். எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். கன்னிராசி நேயர்களே, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். அடுத்தவர் நன்கிறது எடுத்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் குரு பார்வை தேவை. அந்த குருவின் பார்வை சமீப காலத்தில் 1/5/2024 முதல் உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரப்போகிறது. துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் வாயிலை தேடி வரவு வந்து சேரும் நாள். அது மட்டுமல்ல, வளர்ச்சியை முன்னிட்டு நீங்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கச் செல்வீர்கள். அஷ்டமத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். மறைந்த சுக்கிரனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பார்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. பழைய கடன்களை பைசல் செய்ய நீங்கள் அதற்காக முயற்சி செய்வீர்கள். அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம். அதேபோல அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் வாய்ப்பும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு மேலோங்கும் நாள். தேசப்பற்று மிக்கவர்களின் பாசப்பிணைப்பு ஏற்படும். எதை எந்த நேரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். உத்தியோகத்தில் கூட நெருக்கடியை சமாளிக்க உங்களுக்கு நிதி உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே நேரத்தில் 6லே புதன், மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. தொழில் உத்தியோகத்தில் ஒருவருக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் என்றால் புதனுடைய வலிமை இருக்க வேண்டும். புதன் 6ஆம் இடத்தில் இருப்பது யோகம். உத்தியோகஸ்தானம், ஜீவனஸ்தானத்திலே புதன் கொஞ்சம் வலிமையிழந்து இருப்பதனாலே இன்று நீங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் விதத்திலேயே உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைகள் அதிகரிக்கின்ற நாள். எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு சில இன்னல்கள் வரலாம். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். கடன் சுமை கொஞ்சம் கூடிக்கொண்டே போகும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் ஒரு சிலருக்கு உருவாகலாம். பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும். பிள்ளைகள் வழியில் வந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளின் மேல் படிப்பு கருதியோ அல்லது அவர்களுடைய கல்யாண முயற்சி கருதியோ நீங்கள் ஏதேனும் செய்தால் அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அது மட்டுமல்ல, சீர்வரிசை பொருட்களை வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். 2லே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற நாள். உயர் அதிகாரிகளின் பழக்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூட வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் 2லே ராகு இருப்பதால் பொருளாதார நெருக்கடி அகலும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வருகின்ற நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். தொற்ற காரியங்களில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு உங்களுக்கு தேவை. அந்த அனுசரிப்பு இன்று கிடைக்காது. எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை, நட்சத்திரமும் சுவாதி வருவதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நரசிம்மரை வழிபடுங்கள். உங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.